தாழ்பணிந்தே புகழ் பாடிடுவோம். தூயவரே அவர் தூயவர் என்று வானவரோடு சாற்றிடுவோம். எழுவோம் எழுவோம் திருப்பலி பீடம் புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி. காலமெல்லாம் கருணையினால் காத்திருந்து மணி போற்றுகின்றோம். இன்பணி செய்ய அழைத்தாயே இன்னருளாலே நிறைத்தாயே. காலமெல்லாம் கருணையினால் காத்திருந்து மணி போற்றுகின்றோம். இன்பணி செய்ய அழைத்தாயே இன்னருளாலே நிறைத்தாயே. நின்பலி பீடம் அண்டி வந்து நித்திய பூஜைகள் செய்கின்றோம். நின்பலி பீடம் அண்டி வந்து நித்திய பூஜைகள் செய்கின்றோம். நன்றிகள் கோடி சொல்லி வந்து நன்றிகள் கோடி சொல்லி வந்து நற்றமிழ் மாக்கள் சாற்றுகின்றோம். எழுவோம் எழுவோம் திருப்பலி பீடம் புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி. புகழ்வோம் புகழ்வோம் அவர் திருநாமம் ஊற்றிடும் இனிய பொன்னாடே. பாதம் தேடிய போற்றி தாழ்பணிந்தே புகழ் பாடிடுவோம். தூயவரே அவர் தூயவர் என்று வானவரோடு சாற்றிடுவோம். எழுவோம் எழுவோம் திருப்பலி பீடம் புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி. அமைதிக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் பெயரால் பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நாம் இறைவனின் அமைதியை கொண்டவர்களாய் வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் மீது அன்பு கொண்டு அவர் சொல்வதை கடைப்பிடித்து வாழவும் அதன் வழியாக இறை தந்தையின் அன்பை பெறவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மீது கொள்ளும் அன்பின் ஆற்றலால் வழங்கப்படும் அமைதியை சுவைக்க இயேசு நம்மை அழைக்கின்றார். தூய ஆவியாரின் வழிகாட்டுதலால் உலகம் தரும் அமைதிக்கும் மேலாக கிறிஸ்து அருளும் அமைதியை வாழ்வில் உணரும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை பாஸ்கு காலத்தின் 6வது வாரத்தை ஆரம்பித்து நிற்கிறது. குறிப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவுடைய வார்த்தையை நாங்கள் ஆழமாக தியானிக்கின்ற வழியிலே நாங்கள் ஆண்டவுடைய மக்கள் அல்லது ஆண்டவுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய கட்டளையை நாங்கள் கடைப்பிடிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே முழுமையாக அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களாக அவருடைய கட்டளையை நாங்கள் நிச்சயமாக கடைப்பிடித்து நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இந்த வேளையிலே, இந்த காலை வேளையிலே இங்கே இருக்கின்ற ஒரு குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக ஒரு பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும், உங்களுடைய தொழில் முயற்சிக்காகவும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணிவு நாங்கள் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்றி மனமிருந்திய மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் தனியாக தூயமையாயும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன்
கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைப்பிடிப்போமாக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிறவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்னபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரனுமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவரை தவிர அதிகமாக வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தோர் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடைசி எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார்.
திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக்கற்கள் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களிடையே 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடமிருந்து வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே
இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே நாங்கள் காலையில் எழுத்து வைக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற வேளையிலே இன்றைய முதலாவது வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். ஜூதருக்கும் பிற இனத்தவருக்கும் இடையே அங்கே வாக்குவாதம் ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசு ஜூதனாயிருந்து அவர் விருத்த சேதனம் செய்தார். ஆகவே யாரெல்லாம் விருத்த சேதனம் செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு என்று சொல்லி ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். ஆனால் புற இனத்தார் தூய பவுலடிகளார் புற இனத்தாருக்காக வேண்டி பேசுகின்றார். அவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை, மாறாக யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவருக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி தூய பவுலடிகளார் அங்கே வாதாடுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே கொண்டு வந்த மீட்பானது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கோ அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மீட்பு அனைவருக்குமே உரியது என்கின்ற அந்த உண்மைத்தன்மையை தூய பவுலடிகளார் எடுத்து காட்டுகின்றார். குறிப்பாக யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுடைய பேரிலே நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர் மீட்பு அடைவார் என்கின்ற உண்மைத்தன்மையை எடுத்து காட்டுகின்றார். ஆதி திருச்சபை வரலாற்றிலே ஆரம்பத்திலே இவ்வாறு குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த குழப்பத்தை போக்குவதற்கு அங்கே தூய ஆவியானுடைய செயற்பாடு தேவையாக இருக்கிறது. அவர்கள் தூய ஆவியானுடைய செயற்பாட்டுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். தூய ஆவியானவரை முழுமையாக அவர்கள் நம்பினார்கள். ஆகவே தூய ஆவியிடம் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து அங்கே அந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வு காணுகிறார்கள். ஆகவே நாங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே பல்வேறு வகையான பிரச்சனைகள், பல்வேறு வகையான பிளவுகள் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒருமுறை நாங்கள் தூய ஆவியானவரை முழுமையாக நம்புவோம் என்று சொன்னால், தூய ஆவியானவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தூய ஆவியானவர் முடிவு கட்டி விடுவார். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற போலே நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய முன்னேற்றத்துக்கு முன்பாக அங்கே மூவரு இறைவனுடைய தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதாவது என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பன்மை வழியாக சொல்லப்படுகிறது. ஆகவே குடிகொள்வோம் என்று சொல்கிற போலே அங்கே தந்தை மகன் தூய் ஆவியானவர் அங்கே மூவரு இறைவனாக அந்த செயற்பாட்டை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடருக்கு சொல்கிறார். ஆகவே நாங்களும் எங்களுடைய உடலானது தூய் ஆவியானவர் வாழுகிற ஆலயமாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் தூய் ஆவியானவருடைய செயற்பாட்டுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிற போதுதான் எங்களுடைய உடல் ஒரு தூய் ஆவியானவருக்கு ஏற்ற ஒரு ஆலயமாக மாறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே முழுமையாக ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரிலே நாங்கள் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் எமக்கும் மீட்பு உண்டு என்ற உண்மைத்தன்மையை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு முறை பிரான்சிஸ் அசிசி தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவர் நடந்து செல்கிறார். அப்பொழுது அந்த நடந்து செல்கிற வழியே ஒரு சிலர் அங்கே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நம்பாத ஒரு சிலரை அங்கே அவர் பார்க்கிறார். அப்பொழுது அவர்களோடு இருந்து கதைத்து கொண்டிருக்க பொழுதே அவர்களோடு பக்கத்திலே ஒருவர் இருக்கின்றார். அவர் பார்வையற்ற ஒருவரை காண்கின்றார். அந்த பார்வையற்ற அவரை பார்த்து கேட்கிறார், நான் ஆண்டவருடைய பெயராலே நான் உனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று சொன்னால் நீ எனக்கு என்ன செய்வாய் என்று கேட்கிற போது அந்த பார்வையற்றவர் சொல்வார், நான் உமக்கு வாழ்நாள் முழுவதும் நான் சேவை செய்வேன், நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த பார்வையற்றவர் அங்கே சொல்கிறார். அப்பொழுது பிரான்சிஸ் அசிசி அங்கே சொல்கிறார், இதோ பாருங்கள், இந்த மனிதன் பார்வையற்றவனாக இருந்தும் கூட ஆண்டவருடைய பெயரிலேயே ஒரு நம்பிக்கை வைத்தவனாக இருக்கின்றார். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்வை தந்திருக்கிறார், நல்ல உடலை தந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறக்கின்றீர்கள் என்று சொல்லி தூய புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களை பார்த்து சொன்னாராம்.
ஆமரா இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலேயே மூவருடைய செயற்பாடு முழுமையாக காணப்பட்டது. இந்த மூவருடைய செயற்பாடு அன்னை கன்னிமரியாளிடம் நிறைவு பெற்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்னை கன்னிமரியாள் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்திலே சுமந்து தந்தையுடைய திட்டத்தை அவளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய மகனை இறுதி வரை தன்னுடைய உதிரத்திலே சுமந்து பெற்றெடுத்து இந்த மக்களுடைய பாவங்களுக்காக கழுவாயாக தன்னுடைய மகனை அங்கே ஒப்பு கொடுத்தாள். அதே போன்று தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு பிற்பாடாக அந்த மாடி அறையிலே அவர்கள் அன்னை கன்னிமரியாலும் சீடர்கள் ஒன்றாக சேர்ந்து செவிக்கிற ஒளியை அங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாள் அன்னை கன்னிமரியாள். ஆக இவ்வாறு அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே மூவர் இறைவனுடைய செயற்பாடு மிக ஆழமாக இருந்தது. ஆகவே நாங்களும் திருமுழுக்கு வழியாக நாங்கள் தூய ஆவியானவர் மூவர் இறைவனாலே அச்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த மூவர் இறைவனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியை நாங்கள் ஆழமாக பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். ஆகவே நாங்கள் உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் அன்பு கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளையை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வெறுமனே சொல்லிவிட்டால் போதாது, மாறாக அவர் நமக்கு தந்த கட்டளையை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். ஆகவே அவரை நாங்கள் முழுமையாக அன்பு செய்கின்ற போதுதான் நாங்கள் அவருடைய கட்டளையை கடைப்பிடிக்க முடியும். இந்த உலகத்திலே அன்புக்கு ஈடாக எதனையும் சொல்லிவிட முடியாது. எங்கெல்லாம் அன்பு இருக்கின்றதோ அங்கெல்லாம் எந்தவித பிரச்சனைக்கும் எந்தவித பிளவுகளுக்கும் இடமில்லை. அன்பை கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களும் சந்தோஷமான குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்கு முன்னால் இதையும் நாங்கள் சேர்க்க முடியாது, இதையும் நாங்கள் கொண்டு வந்து ஈடு செய்ய முடியாது. ஆகவே நாங்களும் ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அந்த அன்பு கட்டளையை நாங்கள் ஏற்று வாழ என்று அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை ஒரு சிறுமி தன்னுடைய காலில்லாத சகோதரனை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு போகின்றாள். அப்பொழுது பாடசாலைக்கு கொண்டு போகின்ற வேளையிலே அங்கே அவளுக்கு பக்கத்திலே இன்னும் ஒரு வயோதிபர், அவரும் ஒரு பெரிய ஒரு பொட்டலை மாதிரி கட்டி கொண்டு தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டு அவரும் நடந்து செல்கிறார். அப்பொழுது அந்த சிறுமியை பார்த்து சொல்கிறாள், ஏன் உன்னுடைய தம்பியை நீ உன்னுடைய தோளிலே தாங்கி செல்கிறாய்? அவனை கீழே இறக்கிவிட்டால் அவன் நடந்து செல்வான் தானே, என்னத்துக்கு நீ அவனை உன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போகிறாய்? உன்னாலே நடக்க முடிகிறதா? உனக்கு சுமையாக இல்லையான்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்கின்றார். அப்பொழுது அந்த சிறுமி சொல்வாள், நீங்கள் உங்களுடைய தலையிலே சுமப்பது ஒரு சாதாரண ஒரு சுமையை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள், ஆனால் நான் என்னுடைய தோளிலே சுமப்பது என்னுடைய அன்பை நான் சுமந்து செல்கிறேன். இது என்னுடைய தம்பி அல்ல, இது என்னுடைய அன்பு என்று சொல்லி அந்த சிறுமி அந்த பெரியவருக்கு பதில் சொன்னாலாம். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே அன்புக்கு முன்னால் எதுவுமே அடிபணிய முடியாது. ஆகவே அன்பை நாங்கள் கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்பிக்கை கொண்டு நாங்கள் வாழ முடியும். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆண்டவர்களுக்கு அதைத்தான் சொல்கின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் உங்களுக்கு தூய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், துணையாளரை எங்களுக்கு தருவதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். சீடர்கள் எவ்வளவு காலமும் ஆண்டவரோடு வாழ்ந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை அவர் வாக்களித்த போது அவர்கள் நினைத்தார்கள், பரிசுத்த ஆவியானவரும் கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசுவை போலதாக இருப்பார், எங்களோடு பயணிப்பார், அவர் சாதாரண ஒரு மனிதராக எங்களோடு பழகுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். பரிசுத்த ஆவியை பற்றி அவர்களுக்கு எந்தவித ஐடியாவும் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் தூய ஆவியானவர் அங்கே பொழியப்படுகிற போது அவர்கள் அங்கே முழு வல்லமையை பெறுகிறார்கள். ஆண்டவர் இயேசுடைய வாழ்வுக்கு அவர்கள் சாட்சியாக மாறுகிறார்கள். ஆகவே நாங்கள் தூய ஆவி மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். தூய ஆவியாருடைய கொடைகளையும் வரங்களையும் பெற்று நல்ல ஒரு கிறிஸ்தவ மக்களாக வாழ இறைவன் இன்றைய நாளிலே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்கின்ற பலியிலே நாங்கள் பக்தியோடு பங்கு பெற்றுவோம். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே இறைவனை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை
யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுமானவரும் உயிரளிப்பதுமான நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆட்சியும் வருகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கிறேன். ஆமென். அன்பிக சகோதர சகோதரிகளே, பல்வேறு வகையான தேவைகளோடு இங்கே வந்திருக்கின்றோம். இறைவன் எங்களுடைய தேவைகளை கேட்பார் என்ற ஆழமான விசுவாசத்தோடு எங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என உறுதியளிக்கும் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திருகவை தலைவர்களும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழி நடத்தவும், இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு திருச்சமூகமாய் பின்தொடர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு என புதிய எருசலேமை சித்திரிக்கும் திருவெளிப்பாட்டு நூல் கூறுவது போல 10ஆம், 11ஆம், 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பெற்றுள்ள எம் மாணவ செல்வங்களும் அவர்களது பெற்றோர்களும் இறைவன் அருளுகிற ஒளியிலும் கடவுள் அருளுகிற வழியிலும் பயணித்து சிறந்ததோர் எதிர்காலத்தை பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் உள்ளங்கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என கூறி சீடர்களை திடப்படுத்திய இறைவா, தோல்வி, உடல்நலக்குறைவு, பணப்பற்றாக்குறை, ஏமாற்றம் போன்ற பல்வேறு இன்னல்களால் சோர்ந்து போயிருக்கும் அனைவரும் மீண்டும் திடம் பெற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற இயேசுவே, உம்மை அன்பு செய்வது என்பது உம் வார்த்தைகளை கடைப்பிடிப்பதாகும் என்பதை உணர்ந்து எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற உமது அருளும் ஆசியும் பெற்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டி மன்றாடுவோம். குறிப்பாக பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழவும், வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோர் பாதுகாப்பாக செல்லவும், வெளிநாடுகளே வசிக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி மன்றாடுவோம். ஒரு பங்கிலே உள்ள இளைஞர் யுவதிகளுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தை இறைவா, புள்ளிகளுக்குரிய மன பக்குவத்தோடு உன்னிடத்துக்குரிய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் படைத்தே என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய் காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன்னே வென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் வாழும் வாழ்வை பலியாய் தந்தே நலமே தருவாய் வாழும் வாழ்வை பலியாய் தந்தே நலமே தருவாய் ஓரவந்த மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ ஓரவந்த மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ என்னென்பது விரும்பி என் வாழ்வின் ஜீவனுமே என்னென்பது விரும்பி என் வாழ்வின் ஜீவனுமே என் வாழ்வின் ஜீவனும் நீ காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைப்பனே இல்லாமல் தந்தையாய் இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையரத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களை உம்மை நோக்கி எழுவதாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை நிம்மதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியின் முதல் கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக வருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவரும் தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கருதி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிறர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணை மேலே விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்த வண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளமங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜாஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமதை நோக்குடன் திருவுலமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகிலே உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே பெறமெருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பிரிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளிலே அமைதியருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துவர்களுக்கு முளைந்தீரே. எங்கள் பாவங்கள் குறை குற்றங்களையும் பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மழை தருவீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்று வாழ்கிறே உறவாடும் நேரமிது. தாயே மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றவா. இசை மாறி போகின்ற ஆளாகிறே இதை மறைத்து இனி நீக்கவா. நீரின்றி வறண்ட நிலமாக வாசமின்றி தவிக்கும் உயிராக. நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன் வானிவா. வா 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 என் இறைவா. எங்கள் உயிராக உணவாக மாறாக உனக்காக வா 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 என் தலைவா. நெஞ்சம் நீங்காத நினைவாக வா நினைவாக வா. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளையை கடைப்பிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்கள் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தெழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அறிவித்தல்கள். இவ்வாறு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு திருப்பலிகள் வழமை போன்று ஒப்புக் கொடுக்கப்படும். எதிர்வரும் 31ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அருட்பணி சபையினருக்கான கூட்டம் இடம்பெறும். நன்றி. தாயே தேவன்னையே, நம் சில்லையோர் பதினன்னையே, உந்தன் பிள்ளைகள் நாம் கரங்கள் நீட்டினோம். உம்மை தூக்கி நீயும் அழைத்திடு அம்மா. தாயே தேவன்னையே, உன்னதம் நாம்
அம்மா 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 தாயே தாயீது வந்தையே எம் சில்லையோர் பதினன்னையே உந்தன் பிள்ளைகள் நாம் கரங்கள் நீட்டினோம் எம்மை தூக்கி நீ மடிந்திடு அம்மா தாயீது உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமேன்.